ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு லினோவோ திங்க்பேட் T470 லேப்டாப்போட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதை எங்கே வாங்கினேன்னா நம்ம அமேசான் கார்டு கலெக்டன்ட்டு. இது வந்து ஒரு ரீஃபர்பிஸ்டு லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி இருக்குது, டிஸ்பிளே, கீபோர்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், இதை பற்றிலாம் பார்ப்போம். கன்க்ளூஷனில் நான் இது வாங்கலாமா வேணாமான்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? முதல்ல வந்து நம்ம பேக்கேஜிங்கை பார்ப்போம். பேக்கேஜிங் வந்து நல்லாவே தான் இருந்துச்சு. என்னதான் வந்து ஒரு ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப்பாக இருந்தாலும் இவங்களோட பேக்கேஜிங் வந்து நல்லாயிருக்கு. இதில் வந்தது பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 தான்: லேப்டாப்பு, பவர் கார்டு, அடாப்டர். பவர் கார்டு மட்டும் புதுசாக கொடுத்துருந்தாங்க. என்னடா இவங்க புதுசாலாம் கொடுக்குறானே, சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடாப்டர் பழசு. ஏன் இப்படி பார்க்குறாரு? லேப்டாப் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 17,000க்கு ₹1 கம்மியாக வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து குறைச்சிட்டானுங்க, என்னன்னு தெரியல. கொஞ்சம் லேட் பண்ணியே வாங்கியிருக்கலாம் போல இருக்குது. ஓகே, இதோட பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா வந்து திங்க்பேட் ஆப்வியஸ்லி. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த திங்க்பேட் சீரிஸ் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்குலாம் நிறைய பேருக்கு கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த திங்க்பேட் தான் வந்து இவங்க ரீஃபர்பிஷ் பண்ணி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதோட மாடல் வந்து T470. இது வந்து ஒரு i5 7th gen வேரியண்ட்டு, 8GB RAM, 256GB SSD. இதில் வந்து NVMe SSD தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீட்லாமும் நல்லா தான் இருக்குது, 1700 Mbps வரைக்கும் போகுது. இது வந்து ஒரு 7th gen ப்ராசஸர். ஸோ வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதுன்னு நினைக்கிறேன், 2018 வந்த ப்ராசஸர் இது. இப்போ கரண்ட் ஜென்னோட கம்பேர் பண்ணணும்னா செலரான் சம்திங் அந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. நான் மேக்ஸிமம் வந்து இந்த லேப்டாப் வாங்கினது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்காக தான். நான் இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, விஎஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாவின்சி வந்து யூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்டு சொன்னேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பட் அது வேலைக்கு ஆகலை. அந்தளவுக்கு இதில் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண முடியாது. அடோப் ப்ரீமியர் போடலாம் கூட வேலைக்கு ஆகாது. நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கேமிங்கு, நான் வந்து இதில் GTA 5 வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். 40 FPS கிட்ட வருது. ஓரளவுக்கு பிளேயபுளான ஒரு இதுதான் நினைக்கிறேன். இன்னும் வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் வந்து லோவில் வச்சு ஷேடோஸ்லாம் இது பண்ணிங்கன்னா இன்னுமே அதிகமாக வரும். அப்புறம் வந்து இது மேக்ஸிமம் வந்து இது கேமிங் லேப்டாப் கிடையாது. நம்ம வந்து ஒரு டெய்லி யூசேஜ்க்காக தான் இது பண்ணுறது. கேமிங் லேப்டாப்னால் நீங்கள் வேறு ஏதாவது இதுதான் பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. முதல்ல வந்து நான் இது டச்சுன்னே நினைக்கவே இல்லை. நான் வந்து நார்மலாக வந்து ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் அமேசானில் போயிட்டு சர்ச் பண்ணி இதை வாங்குது. அவனுக்கு டிஸ்பிளே டச்சுன்னு கூட மென்ஷன் பண்ணல. திடீர்னு வந்து கைப்படி டச்சு ஒர்க் ஆகிடுச்சு. என்னடா இது டச்சு எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இது டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு கண்டுபிடிச்சேன். அதை பற்றி அவனுக்கு மென்ஷனே பண்ணல. பட் ஆனாலும் ஒழுங்காக தான் ஒர்க் ஆகுது, ஒன்றும் இதுவான மாதிரிலாம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரேடார் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் வந்து 2 IR கேமரா வச்சுருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் ஒரு சில இதில் வந்து ஒழுங்காக இதுவும் ஆகலை. ஸோ அது மட்டும் இந்த லேப்டாப் தான் அந்தமாரி இருக்கா இல்லை எதுன்ட்டு தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம் ஒரு பிலோ ஆவரேஜ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இன்புட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு HDMI போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 3 USB போர்ட் இருக்கும். முக்கியமாக வந்து இதில் வந்து தண்டர்போல்ட் இருக்குது, தண்டர்போல்ட் 3 சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து சார்ஜ் போட முடியுமான்னு தெரில டைப் சி யூஸ் பண்ணி. என்கிட்ட வந்து 65 வாட் சார்ஜர் கிடையாது. என்கிட்ட வந்து 23 வாட் சம்திங் தான் ஃபோனோட ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கும். அது வந்து சப்போர்ட் ஆகலை. மேபி யார்கிட்டனா OnePlusோடது வாங்கி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் என்கிட்ட தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அப்டேட் பண்ணுறேன் சார்ஜ் ஆச்சுன்னா. மேக்ஸிமம் வந்து இது ஃபைல் காப்பிங்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. பட் அது தெரியல. அது வந்து நான் அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட் வந்து ஒன்று இருக்குது. அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அது வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். ஏன்னா அது வந்து சில பெரிய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது என்ன தான் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி வந்து ஸ்பீடாகவே இருந்தாலும் ஒயர் வழியாக வர நெட்வொர்க் தான் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஈத்தர்நெட் இருக்குது. அப்புறம் வந்து கீபோர்டு வந்து பேக் லைட்டு. ஸோ 2 லைட் வந்து இருக்குது. ஒரே லைட்டு தான், பட் 2 லெவல் ஆஃப் இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அப்புறம் F1 லைட், அதே ஸ்பேஸ் பார் ஐதுனே கொஞ்சம் லைட் வந்து பிரைட்டாக இருக்குது. இது வந்து நைட் யூஸ் பண்ணுறது லேப்டாப் வந்து நல்லாவே இருக்கும், இந்த பேக் லைட் இருக்கிறதுனால. ஸோ கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ இந்த லேப்டாப்பை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா
வாங்கலாம் தாராளமாக. வந்து ஒரு 70K பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து போய் ஒரு ஸ்கூல் லேப்டாப் வாங்குறதுக்கு இதை வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் லேப்டாப் மேக்ஸிமம் வந்து உங்களால் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, விஎஸ் ஸ்டுடியோ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு இதை வாங்கலாம். இதுலேயுமே வந்து டாவின்சி வந்து ஒர்க் ஆச்சு, நல்லாவே எடிட் பண்ண முடியும். பட் என்னென்னா வந்து டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா வந்து மேபி வந்து 16GB RAM வந்து அப்டேட் பண்ணால் ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் ரேமே வந்து 7GB கிட்ட ஆக்குபை ஆகிடுது. ஸோ அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து 16GB வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து 2 ரேம் ஸ்லாட் இருக்குது. ஒன்று தான் 8GB போட்டு கொடுக்குறாங்க இவங்க, ஒன்று வந்து ஃப்ரீயாக தான் வருது. அதேமாதிரி வந்து இவங்க PCIe ஸ்லாட்டில் தான் வந்து SSD போட்டிருக்காங்க. அதேமாதிரி SATA ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம மேபி வந்து ஒரு நார்மல் SSD வாங்கி ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கன்க்ளூஷனில் இதுதான், 17,000க்கு இதை வாங்கலாம். பட் ஆனால் வந்து நல்லா வந்து இதே லேப்டாப்பையும் வந்து நிறைய பேர் வந்து 2021க்கு வந்து அதே அமேசான்லேயே வைக்கிறாங்க. ஸோ செல்லரை பார்த்து நம்ம வாங்கணும். மேக்ஸிமம் அதிகமாக யார் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து வாங்கணும். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 16 சம்திங் வந்து வந்துருச்சு. 700 வந்து லெஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வாங்கினதுக்கப்புறம் லெஸ் ஆகிடுச்சு இது. ஸோ நீங்கள் வேணும்னா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பாய். இதோட அடுத்து நம்ம வீடியோ பார்ப்போம்.